வெல்கம் டு டிபாஸ் ஹப். இன்றைக்கி நம்ம பரோட்டாக்கு எம்டி சால்னா ரோட்டு கடையிலலாம் கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்லையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சால்னா நான்வெஜ் சால்னா மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சால்னா பரோட்டாக்கு தான் சாப்பிட்ணுன்னு இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முதல்ல குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 2 அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய், பிரியாணி இலை 2 இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் அதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்து அது கூட 2 பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் நமக்கு நல்ல டெக்ஸ்சரில் கிடைக்கும். ஸோ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா கண்டிப்பாக சேருங்க, அப்போ தான் அந்த சால்னாவோட ஸ்மெல் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ வெங்காயமும் புதினாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 தக்காளியை சேர்த்து நல்லா தக்காளி மசிஞ்சு வதங்குற வரைக்கும் வதக்கி விடுங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ சால்னாக்கு தேவையான மசாலா அரைக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 10 முந்திரி இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அது ஏதாவது ஒரு பிராண்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சால்னா. 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கலர் கிடைக்கும். ஒரு 2 நிமிஷம் பொடியெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்து அது கூட நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா சால்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நல்லா தண்ணி சேர்த்து குக்கரை மூடி விசில் வந்ததும் சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு வேக வச்சாதான் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள், இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ எம்டி சால்னா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.